லாலே லாலலே லாலா லாலே. அடுத்த லைன் என்ன அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக ஏலகிரிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். சரி, காலையில் வந்தோம், ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், எல்லாத்தையும் இப்போ சுற்றி பார்த்தோம், திருப்பி ரிட்டர்ன் சென்னை கிளம்பிட்டோம். ஏன் சென்னை சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரியில் வந்து அந்தளவுக்கு சுற்றி பார்க்குற ஸ்பாட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஒரு 5-6 தான் இருக்குது, மீதி எல்லாம் அவுட் சைடில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆயிடுச்சு. இந்த ஏபிஎஸ் லைட்டு ஒன்றும் பிரச்சனையாக இருக்குது, இன்ஜின் ஹீட்டிங் சிம்பிள் வந்து காமிச்சிட்ருக்கு. அதனால் திருப்பி ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டு ரெடி பண்ணணும், வண்டி எடுத்து போய் ஷோரூமில் ஃபஸ்ட்டு விடணும். ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், வண்டி ரைடு கிளம்ப போகிறதுலேருந்தே இருந்தது. இப்போ இந்த ப்ராப்ளமும் சேர்ந்துச்சு, ஓகேவா. ஆனால் ஆக்சுவலாக வந்து வண்டி ரைடுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்தேன். அது இருந்தும் அது காமிச்சிச்சு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் ஓகே, நோ ப்ராப்ளம், போயிடலாம். 222 கிலோமீட்டர் தான் ஓட்டினோம். பொறுமையாக ஒரு 50 கிலோமீட்டராக கவர் பண்ணி கொஞ்சம் இன்ஜின் ஹீட் ஆகாமல் ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டால் போதும். ஆக்சுவலாக இந்த ஹீல்ஸில் வந்து இன்ஜின் அவசியத்தை ஹீட் ஆகாது. இப்போ லோக்கலில் ஓட்டும்போது தான், இப்போ வெயில் வந்துச்சுன்னா இன்ஜினும் ஒரு பக்கம் ஹீட் ஆகும், வெதரும் ஒரு பக்கம் ஹீட் ஆகிறதுனால ஓவராக ஹீட் ஆகும். அதனால தான் அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த மலையில் இருக்கிறதுனால கூலிங்காக தான் இருக்குது. அந்த கூலிங்கான காற்று போடும்போது இன்ஜின் சடனாக கூலிங் போயிடும். ஆனால் ரிலாக்ஸ். ஏலகிரி வேறு லெவலில் இருக்கும் அட்வென்ச்சர்ஸ். ஆனால் செம்ம கிளைமேட். நாங்கள் காலைல வரும்போது இப்போயும் சரியான கிளைமேட் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 3 இருக்கும். இப்போ கூட அந்த குளிர் அப்படியே அந்த நைட்டு எப்படி இருந்ததோ அதோட கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குது. அந்த குளிர் வந்து நல்லா அட்ராக்டாக இருக்குது. இன்னும் அந்த இறங்க வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூலிங் கம்மியாகிட்டு தான் போகுது. ஆனால் நல்லாயிருக்கு. வேறு லெவலில் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியது தான். பசங்கள்லாம் ப்ளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்லி வந்ததே பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங்க்கு தான், இந்த ரோடுக்கு தான். ஏன்னா ரோடு வேறு லெவலில் இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். நம்மளும் அதை பார்த்து கொஞ்சம் கேரியாக கரெக்டாக நம்ம கோட்டுக்குள்ளேயே போயிட்டோன்னா சேஃப்டியாக இருக்கணும். ஏதோ வச்சுருக்கானுங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணல, வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது க்ளோஸில் இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கிடுவோம், மனசை ஆதிப்படுத்திட்டு இறங்குவோம் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ப்ராப்ளம் ஏதோ போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளே ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்கோம். ஓகே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இறங்க முடியுதா, இறங்கிடுவோம். இந்த வியூ பாயிண்டில் உட்கார முடியுமாடா, இடம் இருக்காடா? இன்னும் பனி இறங்கலை பாரு. மங்கி சோடா. ஆக்சுவலாக இன்னும் பனி வந்து டவுன் ஆகலை. இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் வியூவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வியூ தெரியல, சுத்தமாக தெரியல, வெளியாக தான் இருக்குது. புரியல. 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. அப்போனா கூட வந்து வெயிலில் இறங்கிருக்கணுமேடா, படுறா அப்படியே இன்னும் இப்போ தான் கொஞ்சம் தெரியுது. கீழே இறங்க லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா குரங்கு, இந்த குரங்கு கூட சூப்பராக இருக்கு. இங்கே நல்லா தெரியுது காய்ஸ், வேறு லெவலில். இங்கே பார்க்குறோம், இறங்குறோம், வா வந்தது திருப்தி பட்டியோடு இறங்கி வெளியே கிளம்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க.
ஊந்து ஊந்து தண்ணியை காலி ஆகிற வரைக்கும் குடிப்பான் போல இருக்குது. போட்டான் ராவா குடிச்சிட்டான். புரியுங்க எல்லாமே. அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்தேன். எல்லோரும் பார்த்து பயந்தாங்க. நம்மளுக்கு வந்து அவங்கள பார்த்தா அந்த பயம் வர்றதில்லை. ஏன்னா அது அப்பத்துலேருந்தே அப்படி தான். இனத்துறை செய்கிறோன்ற மாதிரி நம்மளுக்கு அந்த குரங்குங்களை பார்த்தா பயம் வராது. நான் பாட்டுன்னு இருப்போம், அவங்க பாட்டுன்னு பார்ப்பாங்க, அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. நம்ம அவங்கள மிரட்டினாலும் அவங்க பயமுத்தினாலும் மனுஷங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களோட வந்து குரங்குங்க ரொம்ப நல்லது தான் அப்படின்ற தாட்டில் இருக்கவங்க. இது வந்து கொஞ்சம் கிலிஜாக தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுவோம். ஆக்சுவலாக வந்து டவுன் இறங்கும் போது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுமா, காது லைட்டாக அடைக்குது. அது ஏனே தெரியல, டவுனில் இறங்கும்போது மட்டும் காது அடைக்குது. இவங்க தான் வியூ பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க. எல்லா வியூ பாயிண்ட்லயும் உட்காந்துக்கிறாங்க, எல்லா டர்னிங்லயும் உட்காந்துக்கிறாங்க. எங்க ஊர் ஒருத்தர் புயல் வேகத்துல அந்த வண்டியில என்ன இருக்குன்னு பார்க்க வந்துக்கிறாரு. ஏலகிரியை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் கீழே இறங்கிடுவேன். ஆனால் ஏலகிரி விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. ஏன் மனசு இல்லைன்னா, இன்னும் எனக்கு நிறைய சுற்றி பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் பயப்படலாம். வண்டி எங்கேதுன்னா ஒரு ரயிலில் எதுனா ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு, ஏனே தெரியல கைஸ். ஏற்காடு ரயில் போகும்போது அந்த கோரைடர் உடனே அர்ஜென்ட் பட்டு உடனே கிளம்பிட்டான். இந்த ரயிலில் பார்த்தோம்னா சரி, இந்த டைம்லயாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா என்ன பிரச்சனைனா, வண்டியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏபிஎஸ் லைட்டு சென்சார் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, ஹீட்டிங் மோடு வருது. இப்போ இதை எடுத்துட்டு நான் சென்னை எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டு கழுவி துப்பணும். அவனை அப்போ தான் அவனுக்கு பண்ணி கொடுப்பான். கிட்டத்தட்ட நான் அவனும் கிட்டத்தட்ட 1 மாசமா ஃபோன் பண்ணிருக்கேன். ஒன்றும் ஸ்பேர் வரல, இப்படிதான் இழுக்க. அது ஏன் இழுக்கடிக்கிறானே எனக்கு தெரியல. அவனுங்களை பத்தி ஒரு வீடியோவே போட்டேன் நான். அப்போ கூட அவனுங்க அதை திருந்த மாட்டானுங்க. இல்லை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், வந்து ரொம்ப வண்டி கஷ்டமா இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் லோக்கல்ல இருக்கும்போதே அந்த ப்ராப்ளம் இருந்தது. சரி ஓகே, ஒரு 5 டேஸா வந்து அந்த சென்சார் காமிக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்காடுக்கு எடுத்துன்னு வந்தேன். அந்த வே ரன்னிங்லேயே ஒரு 200 கிலோமீட்டர்லேயே, ஒரு 150 கிலோமீட்டர்லேயே அந்த ரீடிங் ப்ராப்ளம் வந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் ஃபால்ட் வந்துருச்சு. அதான் ப்ராப்ளம். சின்னதாக இருக்கும் போதே முடிச்சு கொடுக்கல அவனுங்க. இப்போ பெருசாகி தான் முடிச்சு தரான்றானு. இப்போ எத்தனை போய் விட்டுட்டு ஷோரூமில் எனக்கு எப்போ நீ முடிச்சு கொடுக்குறியோ அப்போ தான் வண்டி எடுப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர போனேன். அவன் வண்டி கொடுக்குறானோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணி இப்போ வழி ஆக போகிறான் அவனை. நானும் நார்மலாக பேசி பார்த்துட்டேன். வேலை வர மாதிரி தெரியல. நம்ம ப்ரெஷர் கொடுத்தாதான் வேலை ஆகும் போகுது நம்ம கையில். இங்கேருந்து வியூ தெரியுதா? இங்கேயே பனி மூட்டமாக தான் கைஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து வேற லெவல் கைஸ், ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, நம்ம ஏலகிரி போயிருந்தோம் தெரியுமா, ஏலகிரி ஏற்காடு சூப்பரா இருக்கு. அந்த வியூ, ரோடு, அந்த ரோடோட மெயின்டெனன்ஸும் சரி, அந்த ரோடோட டிசைனும் சரி, சூப்பரா இருக்கு ரோடு. அழகா நான் சொன்னல, இறங்க இறங்க காது அடைக்க ஆரம்பிக்குது. இது அதே ஏற்காடுலயே இருந்தது, ஏலகிரிலயும் அதே ப்ராப்ளம் இருக்கு. அது ஏன்னு தெரியல, நம்ம இறங்கும் போது மட்டுமோ நம்மளுக்கு வந்து லைட்டா அந்த காது ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, இப்போ நம்ம வாணியம்பாடி போயிட்டு வாணியம்பாடி பிரியாணி அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்துருவோம். அப்படிலாம் இல்லை, பசிக்குது. பையனை கேட்டால் வாணியம்பாடியில் தானே பிரியாணி சாப்பிடணும்னு ஆரம்பிக்கிறான். வாணியம்பாடியில் தான் பிரியாணி சூப்பராக இருக்குன்றான். சரி வா, யார் விட்டால் வாணியம்பாடி சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கோயில் ஒரு யூடியூபர் காமிச்சாரு கைஸ். இது கீழே போனால் இன்னொரு கோயில் இருக்கும் தெரியுமா. ஆக்சுவலாக ஒரு ப்ரோ ஒருத்தர் சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனல் நேம் நான் மறந்துட்டேன், சொல்கிறேன். அந்த சேனலில் ஏலகிரிக்கு வரணுன்ற ஒரு தாட்டே வந்து, ஏற்காடு இல்லை ஏலகிரிக்கு வரணுன்ற ஒரு தாட்டு அதை அவரோட சேனலை பார்த்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் வந்து ரெசார்ட்லாம் அவர் ஆக்சுவலாக வந்து ப்ரொமோஷனும் பண்ணார் நிறைய. அதெல்லாம் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுற வேண்டியது தான். கரெக்ட் தானே? அவர் ப்ரொமோட் பண்ணுறதுனால அவர் தப்பான விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுலாம் சொல்லலை.
ப்ரொமோஷன் பண்ணார். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலுக்கும் ப்ளஸ் வந்து சில திங்ஸுக்கும் ப்ரொமோஷன் பண்ணார். அவரோட பிஸ்னஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் வராது. நம்மலாம் வந்து அவ்வளோ பெரிய ஆனால் பெரிய ஆள் சீரியஸாகவே ரொம்ப பெரிய யூடியூபர் தான். நல்லா திங்க் இருக்கு அவருக்கு. நம்ம ஒருத்தரை வந்து பாராட்டுறது தப்பு இல்லைல்ல. அவர் நல்லா சூப்பராக பண்ணார். நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ அந்த வீடியோ ஏற்காடு வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறம் 2-3 வீடியோ போட்டிருந்தாரு. ஏற்காடு போட்டிருந்தாரு, ஏலகிரி போட்டிருந்தாரு, கொடைக்கானல் ஊட்டியும் போட்டிருந்தாரு. நல்லா பண்ணியிருப்பார். ட்ரோன் ஷாட்லேருந்து ட்ரோன்லாம் வச்சு பயங்கரமாக ஷாட் எடுத்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஆனால் சேனல் நேம் தான் மறந்துடும். அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கும். அது ஏன் சேனல் நம்ம மறந்தான்னா அது வந்து ஒரு ஏதோ ஒரு சேனல் பார்த்தோன்னா ஒரு சேனல் நேம் அடுத்த ப்ளாக்ல என்ன சொல்லுவாங்க கன்ஃபார்ம் தான். ஓகேவா? ஆனால் நைட்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் 3 மணி நேரம் வர வேண்டிய ஜெக்ஷன் இது வந்து என்னன்னா இந்த 3 மணி நேரத்துக்கு வந்து நான் சென்னையிலேருந்து இங்கே வந்துடலாம். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஓட்டணும். ஏன் 6 மணி நேரம் ஓட்டணும்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூவால் கிட்டத்தட்ட வந்து 4 இடத்துல ஸ்டாப் பண்ணும். ஏன்னா அது வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதில் வந்து இந்த ஃபேன் சுத்தலை, உள்ள இருக்க மோட்டர் சுத்தலை. அதனால சரி ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி வண்டி ஓட்டணும்னா கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி ஒரு 50 கிலோமீட்டருக்கு வருஷம் ஸ்டாப் பண்ணி தான் வண்டி ரன் பண்ணோம். எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுவோம். பாதி தூரம் இறங்கிட்டோம் கீழே. அடுத்தது தஞ்சாவூர் கரெக்ட். அடுத்த ரைடு வந்து தஞ்சாவூர் போய் பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக தஞ்சாவூர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் பையனும் வரேன்றான், வீட்டில் இருக்கவங்களும் தஞ்சாவூர் வரேன்றாங்க. என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட வேண்டியது தான் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த உள்ள இருக்கிற சிவன் சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல். அதனால நான் அடுத்த ரைடு வந்து தஞ்சாவூர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்த ரைடு கன்ஃபார்ம்னு நம்ம தஞ்சாவூர் போகிறோம். ஆனால் அது நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த்தில் நான் அதை கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த ரைடு தஞ்சாவூர். அந்த பாப்பா பார்த்தீங்களா கார்ல ஜாலியாக உட்காந்துட்டு போகுது. உள்ள போயிடுச்சு. பிளாக் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏலகிரியில் வந்து பார்த்தாரு. ஆக்சுவலாக அதை என்னால் நம்பவே முடியல. அவர் எப்படின்னா பார்த்துட்டு வந்து உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு யூடியூப்ல தான் பார்த்தேன்னாரு. ஆமா யூடியூப் சேனல். அப்படியா, சரி ஓகே. நான் வந்து ஷார்ட்ஸ்ல பார்த்தவங்க எனக்கு அதான் பார்த்து ஏதோ எங்கேயோ பார்த்த பேஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் பேசினாரு வந்து. அதுக்கப்புறம் பேசிட்டு ஓகே ப்ரோ ரைடு வந்து சரி கரெக்டா தான். ஆக்சுவலா அது வந்து சொல்லணும். ஏன்னா வந்து சப்ளைவர் நம்மளை பார்க்கும்போது எப்படி சொல்றதுன்னா நம்ம ஃபேமிலி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேஸ் தான் பார்த்தாரு. ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னும் ஏலகிரியில் வந்து என்னன்னா வந்த அன்னைக்கே திருப்பி கீழே இறங்குறது எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆக்சுவலாக அது வண்டி ப்ராப்ளத்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் பண்ணுறோம். ஆனால் வண்டி மட்டும் கண்டிஷனாக இருந்தால் நான் பாட்டுன்னு ஏலகிரியில் ஒரு 3 நாள் முடிஞ்சா கூட 3 நாள் கூட ஸ்டே அடிச்சுட்டு இருப்பேன். நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்லாம் இல்லை. ஃபேமிலியில கேட்பாங்க. நம்மளை கேட்கறதுக்கு ஓனர் அப்படின்லாம் யாருமே இல்லை. நம்மளே ஓனர், நம்மளே ஸ்டாஃபு, நம்மளே ஒர்க்கர் எல்லாம் இருக்கிறாங்களா. அதனால வந்து பிரச்சனை இருக்காது. ஆனா மலையை விட்டு இறங்கதான் மனசு வராம அங்கங்க நின்று பார்க்கணுன்ற தாட் எனக்கு இது ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தெரியுது. ஏன்னா நிறுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க ஏலகிரி வரும்போது கன்ஃபார்ம்டா வந்து ஒரு 3 இடத்த நான் கவர் பண்ணேங்க. என்னால ஒரு நாள்ல என்ன 3 இடம் கவர் பண்ண முடிஞ்சது. அந்த பார்க் ஒன்று கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தீம் பார்க் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் போனேன். அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரெல்லாம் பார்த்தேன். எவ்வளோ சொந்தக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா? வாங்க எல்லாமே இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வந்து ஏற்காடு ஏலகிரி விட்டு கீழே இறங்கிடுவோம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்து ஏலகிரி விட்டு கீழே இறங்கிடுவோம். ஏலகிரிக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். ஏன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா இதோட நம்ம வந்து நார்மல் வந்துட்டு தான் ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்பறைக்கு தஞ்சாவூர் இருக்கு. தஞ்சாவூருக்கு வண்டியை பர்ஃபெக்டா ரெடி பண்ணி எடுத்துட்டு போறேன். எந்த ஒரு ஃபால்ட்டும் வண்டியில ஃபால்ட்டுன்னு ஒவ்வொன்றுமே சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டா வண்டியை ரெடி பண்றோம். தஞ்சாவூர் கிளம்புறோம். ஓகேவா? ஆக்சுவலா தஞ்சாவூர் நான் இன்னைக்கு நேரே போண்டி இருக்கும். நல்ல வேலை நான் தஞ்சாவூர் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் கேன்சல் பண்ணிட்டேன்னா நான் ஏலகிரிக்கு போகிறது தான் பசங்கிட்ட பேசினாலும் தஞ்சாவூர் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருக்காப்புல. அவன் வந்து கூப்பிட்டாப்புல. அவனை லாஸ்ட் நேரத்தில் தான் அவனே கூப்பிட்டான்.
தானனா. ஆனா இந்த ஹில்ஸ்ல வண்டி ஓட்டுறதுக்குலாம் ஒரு தனி ட்ரைனிங் வேணும். இந்த ஒரே லைனை பார்த்து ஓட்டணும். வண்டி ஆப்போசிட்ல டர்னிங்ல ஏறும்போது ஸ்பீடா ஏறக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு கைஸ். ஏன்னா நம்மளும் வரோம், பின்ன ஆப்போசிட்ல வரவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா, அதனால என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுறதுனால நம்ம ஒன்றும் குறைய போறது கிடையாது. அவங்களுக்கும் சேஃப், அவங்களுக்கும் சேஃப், அவ்வளவுதான். ஜஸ்ட் இல்ல சீன் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, படம் காட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்மளும் தாண்டி போயிடுவோம், அவங்களும் தாண்டி போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி டர்னிங் எல்லாம் பிரேக் அடிச்சு ஓகே சிம்பிளா அழகா கட் பண்ணலாம். நம்ம கோட்டை விட்டு தாண்டக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க கோட்டைக்குள்ள யாரும் நம்ம கோட்டை விட்டு தாண்டாதான் நம்மளுக்கு டேமேஜ். ஓகே, இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் லாஸ்ட் பெண்டிங் நினைக்கிறேன். ஆமா, இது லாஸ்ட் பெண்டு. இதோட முடிஞ்சிருச்சு ஏழைக்கு. ஓகேவா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் இருக்க இருக்க வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் ஏன் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, ஒரே ஆள் தான் பிஸ்னஸை ரன் பண்ணோம், ப்ளஸ் வந்து சேனலை ரன் பண்ணோன்றது போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அது வந்து கொஞ்சம் போக போக பழகி வீடியோ சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலாக நேற்று நைட் இங்கேருந்து கிளம்பணும், இங்கே நான் ப்ளாக முடிக்கிறேன். ஓகேவா, பாய் காய்ஸ். ஸ்வீட் எல்லாருமே வந்து ரைடை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெஷு ஹாப்பி பொங்கல். பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்ல மறந்துட்டேன், அதனால் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். மறந்துட்டேன்னு இல்லை, ரைட் பண்ணும்போது கொஞ்சம் தாட்டில் டப்புன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, கவர்மெண்ட் வேலை செய்யுது, நல்ல வேலை கேமராவில் கவர் ஆயிடுச்சு. ஓகே பாய். ஏற்காடுலேருந்து வரவங்க எல்லாம் செக் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க செக் பண்ணுறாங்க. அதை நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், கரெக்டான ஸ்பீடு, கரெக்டான மெயின்டெனன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஓகேவா, நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம பதில் சொல்லவும் தேவையில்லை, அவங்க எல்லாம் கரெக்டாக வச்சு நம்மகிட்ட அவங்க கேள்வி கேட்கவும் தேவையில்லை. இதுதான் ப்ராக்டிக்கல். அதை பார்த்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் லைஃப்பில். இது சின்னதாக ஒரு அட்வைஸ் கிடையாது, சின்னதாக எனக்கு சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இது அட்வைஸ் எல்லாம் யாரும் திங்க் பண்ணாதீங்க. இவன் என்னடா அப்படியே பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. பாய், ஹாப்பி பொங்கல்.